இவ்வளவு காலமும் அரசியலிலே அமைதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இப்போது அவருடைய அரசியல் சதுரங்க ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். இதற்கு அண்மை காலமாக அரசியலில் நடந்த சில உதாரணங்களை இங்கு சுட்டிக்காட்ட முடியும். அந்த உதாரணங்களை வைத்து பார்க்கின்ற போது ஜனாதிபதி அன்ரபுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலே ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டம் என்பது மறைமுகமாக நடந்து கொண்டிருப்பதாகவே தெரிகிறது. உங்களுக்கு தெரியும், அண்மையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நாமல் ராஜபக்ஷவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் ஒரு திருமண நிகழ்விலே ஒன்றாக இருந்து பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு புகைப்படம் என்பது வெளியாகி இருந்தது. அதன் பிறகு கடந்த 23ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திலே எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று கூடியிருந்தன. ஆனால் இந்த நிகழ்வை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தான் ஒழுங்கு செய்தார் என்ற ஒரு கருத்து நிலவி இருந்தாலும் மறைமுகமாக நாங்கள் பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ஷவிடம் இப்படியான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யுமாறு அறிவுறுத்ததற்கு அமைய நாமல் ராஜபக்ஷ சஜித் பிரேமதாசவுக்கு கடிதம் மூலம் ஒரு கோரிக்கை விடுக்க அதன் பிறகுதான் இந்த கூட்டம் என்பது நடந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த கூட்டத்திலே ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள் என்று அவர்களுடைய ஆதரவாளர்களும் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டத்துக்கு பின்னாலும் ரணில் விக்ரமசிங்க இருப்பதாகவே தோன்றுகிறது. அதே போன்று அந்த கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்தை பார்த்து விட்டு வருவோம். நாம் සෞදා සංඝයා වහන්සේ විශාල සම්මලුවක් කැඳවලා බදාදා නීතිඥයෝ කැඳවලා තියෙනවා. இதில் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் தான். அந்த கூட்டம் நடப்பது 23ஆம் தேதி, கடந்த 23ஆம் தேதி. இதிலே அவர் குறிப்பிடுகின்றார், இப்போது இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இதன் பிறகு மகாசங்கத்தினுடைய பெரிய மகாசங்க மாநாடும் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய ஒரு கூட்டமும் நடைபெற இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். இதன் பிறகு 29ஆம் தேதி சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய கூட்டமும் நடைபெறுகிறது. ஆகவே இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னாடியே ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த கூட்டம் நடைபெறப் போகிறது என்கின்ற ஒரு தகவலும் தெரிந்திருக்கிறது. அதே சமயம் ரணில் விக்ரமசிங்க சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் வெளியாகி இருந்தது. எனவே இந்த சம்பவங்களை அனைத்தையும் கோர்த்து பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய எல்லா எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இறங்குகின்ற ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டத்தை ஆட ஆரம்பித்திருக்கிறார், ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பது தெரிகிறது. எது எப்படியோ ரணிலுடைய இந்த சதுரங்க அரசியல் ஆட்டத்தை ஜனாதிபதி அனுர எப்படி ஆடப்போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.